Hello students, welcome to our YouTube channel Easy Score Maths. So இன்னைக்கு நம்ம எந்த கொஸ்டின் பார்க்குறோம் அப்படின்னா 11th Maths Exercise 2.58ல third sum பார்க்குறோம். Solve x square minus 4 divided by x square minus 2x minus 15 less than or equal to 0. So இப்போ நார்மல் இல்லாம இதை வந்து நம்ம ஒரு x square minus 4 x square minus 2 square எழுதலாம். இது நம்ம a square minus b square ஃபார்முலா படி a plus b into a minus b அந்த ஃபார்முலா எழுதலாமா? அப்ப x plus 2 into x minus 2 நியூமரேட்டர் எழுதுறேன். டினாமினேட்டர் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x minus 15 இருக்கு. ஸோ மைனஸ் 15 நான் ஒரு 3 5 போடுறேன். ஸோ மைனஸ் 2 ஆட் பண்ண மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் எனக்கு அதனால மைனஸ் 5 கொடுக்குறேன். அப்போ எக்ஸ் பிளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 இந்த 4 வேல்யூ நான் ஈக்குவல் டு 0 கொடுக்குறேன். ஸோ எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ மைனஸ் 3, x minus 5 equal to 0 அப்படின்னா x ஓட வேல்யூ பிளஸ் 5 கிடைக்கும். ஓகேவா? இதை வந்து நான் என்ன பண்ணேன், நம்பர் லைனை டிராப் பண்றேன். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ நம்ம நடுவில் வந்து நம்மளுக்கு 0. ஓகேவா? ஸோ மைனஸ் 3 மைனஸ் 2 இங்கே என்னது பிளஸ் 2 பிளஸ் 5. ஓகேவா? இதுதான் நம்பர் லைன். ஸோ எனக்கான இன்டர்வல் எதுலேருந்து இது வரைக்கும்னா மைனஸ் 3 இன்ஃபினிட்டின்னு மைனஸ் 3, மைனஸ் 3ல இருந்து மைனஸ் 2, மைனஸ் 2ல இருந்து பிளஸ் 2, பிளஸ் 2ல இருந்து 5, 5ல இருந்து இன்ஃபினிட்டி. கிட்டத்தட்ட 5 நம்மளுக்கு இன்டர்வல் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்டர்வல் எல்லாம் ட்ரா பண்ணியாச்சு. நம்ம வெளியே ரேஷனல் எக்ஸ்பிரஷனோட ஒவ்வொன்றையும் நான் எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 3யா. ஸோ மைனஸ் 3 விட கம்மியா இருக்க நெகட்டிவ் நம்பர்ஸ்ல இது ஒரு மைனஸ் 4 நான் எடுக்கிறேன். ஸோ இங்க நான் மைனஸ் 4 மைனஸ் 2 போடும்போது மைனஸ் 6, அதாவது மைனஸ் மைனஸ் 4 பிளஸ் 2 போடும்போது மைனஸ் 2, அங்கேயே நம்மளுக்கு மைனஸ் மைனஸ் 4 பிளஸ் 3 கொடுத்தா என்னன்னா மைனஸ் 1 மைனஸ் மைனஸ் 4 மைனஸ் 5 மைனஸ் 9. ஸோ மைனஸ். அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இங்க உள்ள ஹோல் எக்ஸ்பிரஷன் இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், இது ரெண்டையும் நான் டிவைட் பண்ணிடுறேன். அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் எனக்கு பிளஸ்ஸா வரும், மைனஸ் இன்டு மைனஸ் எனக்கு பிளஸ்ஸா வரும், பிளஸ் டிவைடட் பை பிளஸ் எனக்கு பிளஸ் தான். ஓகேவா? ஸோ செகண்ட் மைனஸ் 3 டு மைனஸ் 2, மைனஸ்னா 2.5 எடுக்கும். மைனஸ் 2.5 மைனஸ் 2ன்றது எனக்கு என்ன வரும், அகைன் எனக்கு மைனஸ் தான் வரும். மைனஸ் 2.5 பிளஸ் 2 பண்ணும்போது மைனஸ் 0.5 வரும். ஸோ மைனஸ் மைனஸ் 2.5 பிளஸ் 3 போடும்போது எனக்கு பிளஸ் 0.5 தான் வரும். ஸோ பிளஸ் மைனஸ் 2.5 மைனஸ் 5ங்கிறது மைனஸ் 7.5, தட் இஸ் மைனஸ் தான் வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணுமா? ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் எனக்கு பிளஸ் கிடைக்கும், பிளஸ் இன்டு மைனஸ் எனக்கு மைனஸ் கிடைக்கும். டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் தான் கிடைக்கும். தேர்ட் மைனஸ் 2 டு பிளஸ் 2, அப்போ நம்ம 0 எடுத்துக்கலாம். இங்க 0 போடும்போது எனக்கு மைனஸ் 2, அப்போ மைனஸ் ஆன்சர். 0 போடும்போது பிளஸ் 2 பிளஸ் ஆன்சர். 0 போடும்போது பிளஸ் 3, 0 போடும்போது மைனஸ் 5. ஸோ இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்டு பிளஸ் எனக்கு மைனஸ் டிவைடட் பை பிளஸ் இன்டு மைனஸ் எனக்கு அங்கேயே மைனஸ். ஸோ மைனஸ் மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு டிவைட் பண்ணும்போது எனக்கு பிளஸ் தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 2,5. ஸோ 2,5ன்ற இதில் நான் ஒரு 3 4 இதாக எடுக்கலாம். ஸோ 3 எடுக்கிறேன். ஸோ 3 இங்கே நான் போடும்போது 3 மைனஸ் 2 எனக்கு பிளஸ் 1, அப்போ எனக்கு பிளஸ் தான் கிடைக்குது. 3 பிளஸ் 2 எனக்கு 5, அப்போ பிளஸ் தான் கிடைக்குது. 3 பிளஸ் 3 எனக்கு 6 கிடைக்குது, அப்போ பிளஸ். 3 மைனஸ் 5 கிடைக்குது, அப்போ மைனஸ் 2 கிடைக்குது, இங்கே மைனஸ். ஓகேவா? அப்போ நான் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் இன்டு பிளஸ் எனக்கு பிளஸ், டிவைடட் பை பிளஸ் இன்டு மைனஸ் எனக்கு மைனஸ், டிவைட் பண்ணா எனக்கு மைனஸ். ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஒன் 5, இன்ஃபினிட்டி. அப்போ 5க்கு மேல இருக்கு எந்த பிளஸ் நம்பர் வேணா எடுத்துக்கலாம். அப்படி நான் 6 போட்டேன் அப்படின்னா 6 மைனஸ் 2 எனக்கு இங்க பிளஸ் 4 கிடைக்கும், 6 பிளஸ் 2 எனக்கு பிளஸ் கிடைக்கும், 6 பிளஸ் 3 எனக்கு பிளஸ் 9 பிளஸ் கிடைக்கும், 6 மைனஸ் 5 எனக்கு பிளஸ் 1 கிடைக்கும். அப்ப எல்லாமே எனக்கு லாஸ்ட் இதுல என்ன கிடைக்கும், எல்லாமே பிளஸ். அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் பிளஸ் தான், இது ரெண்டையும் மல்டிப்ளை பிளஸ் தான், பிளஸ் டிவைடட் பை பிளஸ் போட்டாலும் எனக்கு என்னதான் பிளஸ் தான் கிடைக்குது. ஓகேவா? இப்ப எனக்கு என்ன கொஸ்டின், இன்இக்வாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா, இன்இக்வாலிட்டி செக் பண்ணுவோமா? ஸோ இன்னைக்கு ரேஷனல் எக்ஸ்பிரஷனோட இன்இக்வாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்ப லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0னா நம்ம எதை எடுக்கணும், மைனஸ் விட, அதாவது 0 விட கம்மியா இருக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ். இப்ப நெகட்டிவ் ரீஜியன் நம்மளுக்கு என்னது, இது ஒரு நெகட்டிவ் ரீஜியன். அப்புறம் நம்மளுக்கு இதோட ரீஜியன். இதுக்கான இன்டர்வல் இந்த 2,5, இதுக்கான இன்டர்வல் மைனஸ் 3, மைனஸ் 2 தான். அப்ப ஸோ த இன்இக்வாலிட்டி லெஸ் தென் ஈக்குவல் டு 0ங்கிறது மைனஸ் 3, மைனஸ் 2 யூனியன் 2,5 தான் நம்மளுடைய சொல்யூஷனா இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.